இலங்கையின் கல்வி அமைச்சும் தேசிய கல்வி நிர்வாகமும் இணைந்து வழங்கும் குருகுலம் நிகழ்ச்சியோடு இன்றும் நாங்கள் உங்களோடு இணைந்திருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கும் மாணவர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தரம் 10 மாணவர்களுக்கான பண்டைய சமூகம் என்ற பாடத்தினூடாக இன்று எமது பாடப்பரப்பு ஆரம்பித்திருக்கின்றது. இன்றைய இந்த பண்டைய சமூகம் என்ற பாடமானது இந்த பாடத்தின் நிறைவு பகுதியாக உங்களை வந்தடைய காத்திருக்கிறது. பண்டைய சமூகம் தொடர்பான பல்வேறு விடயங்களை ஏற்கனவே குருகுலம் நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். இன்றைய பாடப்பரப்பிலும் பண்டைய சமூகம் தொடர்பான ஏனைய தகவல்களை கலந்துரையாடும் முன் பாடத்தின் தேர்ச்சி மட்டம், கற்றற்பெயர்கள் தொடர்பாக எமது அவதானத்தினை செலுத்திவிட்டு இன்றைய பாடப்பரப்பின் உள்ளடக்கத்தினுள் செல்லலாம். பண்டைய சமூகம் என்ற பாடத்தின் தேர்ச்சியானது பண்டைய அனுபவங்கள் மூலம் தற்காலத்துக்கான முன்மாதிரிகளை பெறுவார் என்பதாக அமைந்திருக்கிறது. பண்டைய அனுபவங்கள் மூலம் தற்காலத்துக்கான முன்மாதிரிகளை பெறுவார் என்பதே பாடத்தின் தேர்ச்சியாக அமைந்திருக்கிறது. தேர்ச்சி மட்டமானது மாணவர்களே, ராசரட்டை நாகரிகத்தின் மக்கள் வாழ்க்கையினால் பிரதிபலிக்கப்படும் விழுமியங்களின் தனித்துவத்தை காப்பார் என்பதாக அமைந்திருக்கிறது. ராசரட்டை நாகரிகத்தின் மக்கள் வாழ்க்கையினால் பிரதிபலிக்கப்படும் விழுமியங்களின் தனித்துவத்தை காப்பார் என்பதாக பாடத்தின் தேர்ச்சி மட்டம் அமைந்திருக்கிறது. ராசரட்டை நாகரிகம் எனும் பொழுது இலங்கையில் அனுராதபுரம் மற்றும் புலனறுவை ராசதானிகள் நிகழ்ந்த அந்த காலப்பகுதியை தான் நாங்கள் ராசரட்டை காலம் என்று குறிப்பிடுகின்றோம். இந்த காலப்பகுதியின் மக்கள் வாழ்வியல் விழுமியல் அம்சங்களை இந்த பாடத்தினூடாக நாம் கற்றறிவது பாடத்தின் தேர்ச்சி மட்டமாக அமைந்திருக்கிறது. கற்றற்பெயர்களாக ராசரட்டை நாகரிகத்தின் பண்பாட்டு தகவல்களை விவரிப்பதும் பண்டைய பொதுமக்கள் இனங்களுக்கு இடையிலான சக வாழ்வுடன் வாழ்ந்தமையை எடுத்து காட்டுவார் என்பதும் நல்லொழுக்கம் மற்றும் இன சக வாழ்வுக்கான வரலாற்றிலிருந்து முன்மாதிரிகள் பெறுவார் என்பதும் கற்றற்பெயர்களாக அமைந்திருக்கிறது. இவ்வாறு பாடத்தின் கற்றற்பெயர்களானவை அமைந்திருக்கின்றது. மாணவர்கள், இதில் முக்கியமாக பண்டைய பொதுமக்கள் மக்களுக்கு இடையிலான இனங்களுக்கு இடையிலான அந்த ஒற்றுமையினும் சக வாழ்வினையும் இன்றைய பாடப்பரப்பில் நாங்கள் கலந்துரையாடவிருக்கின்றோம். இவ்வாறு பாடத்தின் கற்றற்பெயர்கள் அமைந்துள்ள அதேவேளை இன்றைய பாடப்பரப்பானது இவ்வாறு அமைந்திருக்கிறது. புராதன காலத்தில் பண்டைய சமூகம் நிலவிய காலத்தில் வர்த்தகத்தோடு இணைந்த சொற்பிரயோகங்கள் பற்றி நாம் இறுதி பாடத்தின் இறுதியில் நாங்கள் கதைத்திருந்தோம், கலந்துரையாடியிருந்தோம். மாணவர்களே, வர்த்தகம் தொடர்பான பல்வேறு சொற்பிரயோகங்களை புராதன காலத்தின் கல்வெட்டுகளிலும் இலக்கிய மூலாதாரங்களிலுமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். அவை இந்த வர்த்தகம் தொடர்பான குறிப்பிட்ட துறைகள் தொடர்பான எமக்கு தரும் விடயங்கள் பல. பண்டைய சமூகம் என்ற பாடத்தின் பல்வேறு விடயங்கள் மாணவர்களே கல்வெட்டுகளிலிருந்தும் இலக்கிய மூலாதாரங்களில் இருந்துமே தொகுக்கப்பட்டிருக்கின்றன. உங்கள் பாடநூலில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாடத்தில் கூட பல்வேறு விடயங்கள் உட்புகுத்தப்பட்டுள்ளன. அவை இந்த கல்வெட்டுகள் மற்றும் இலக்கிய மூலாதாரங்களின் ஆதாரங்களை கொண்டுதான் அவை உட்புகுத்தப்பட்டிருக்கின்றன. மாணவர்கள் அவற்றினை பிரித்து ஆராய்ந்து தெரிந்து வைத்திருப்பது அவசியமாகும். இன்றைய பாடப்பரப்பில் இந்த வர்த்தகம் தொடர்பான சொற்பிரயோகங்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. அதிலும் நகர் என்ற ஒரு சொல். இந்த நகர் என்ற சொல் குறிப்பது எது என்று சொன்னால், புராதன காலத்தின் அனுராதபுரம் மற்றும் மகாகாமம் போன்ற நகரங்களை குறிப்பதாக இருந்தது. பண்டைய சமூகம் நிலவிய காலத்தில் இந்த அனுராதபுரம் மற்றும் மகாகாமம் என்ற இந்த 2 நகரங்களுமே செல்வந்த நகரங்களாக காணப்பட்டன. அதிகமான வர்த்தகர்கள் வாழ்ந்த பிரதேசமாக கூட இந்த அனுராதபுரம் மற்றும் மகாகாமம் போன்ற பிரதேசங்கள் தான் காணப்பட்டன. இவ்வாறான இந்த வணிக நகரங்களை குறிப்பிடுவதற்கு தான் இந்த நகர் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது வர்த்தக ரீதியில். அடுத்ததாக காலசுமன என்ற ஒரு சொல். காலசுமன எனப்படுவது அனுராதபுரத்தின் தெற்கு வாயிலில் காணப்பட்ட ஒரு சந்தையினை குறித்த ஒரு சொல்லாக காணப்படுகிறது. இந்த காலசுமன் எனப்படுவது அனுராதபுரத்தின் தெற்கு வாயிலில் காணப்பட்ட ஒரு சந்தையினை குறிக்கும் சொல்லாக காணப்பட்டது. அனுராதபுர நகரத்தினை தலைநகரமாக்கிய பண்டுகாவிய மன்னன் அந்த நகரத்தினை முறையாக வடிவமைத்திருந்தான். இதனை நாம் கற்றிருக்கிறோம். அதிலும் நகரத்தினை சூழ 4 நுழைவாயில்கள் அமைத்ததாக நாம் அறிந்திருக்கிறோம். அதிலும் வடக்கு நோக்கிய ஒரு நுழைவாயில், தெற்கு நோக்கிய ஒரு நுழைவாயில், மேற்கு நோக்கிய ஒரு நுழைவாயில் மற்றும் கிழக்கு நுழைவாயில் என்பன 4 நுழைவாயில்களாக அமைக்கப்பட்டிருந்தன. இதில் இந்த தெற்கு நுழைவாயிலில் காணப்பட்ட சந்தையினை விவரிப்பதாகத்தான், அந்த சந்தையினை குறிப்பிடுவதாகத்தான் இந்த காலசுமன எனப்படும் இந்த சொல் இலக்கிய மூலாதாரங்களிலும் கல்வெட்டுகளிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அபல வபர எனும் ஒரு சொல். இந்த அபல வபர என குறிப்பிடப்படக்கூடிய இந்த வர்த்தகத்தோடு இணைந்த இந்த சொல்லானது சீகிரியாவின் மேற்கு நீர்ப்பூங்கா பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு கல்வெட்டில் காணப்படுகிறது. இந்த அபலவபர எனும் சொல் சீகிரியா என்பது புராதன காலத்தின் இலங்கையின் இன்றும் கூட இலங்கையின் கலாச்சாரத்தை உலகளவில் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு முக்கியமான இடமாக கருதப்படுகின்றது.
இலங்கையின் பெருமதிமிக்க சொத்துக்களில் ஒன்றாகவும் இந்த சீகிரியா காணப்படுகிறது. அங்கே இந்த மேற்கு நீர்ப்பூங்கா பகுதியில் காணப்படும் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த அபலவபர எனப்படும் இந்த சொல்லானது புராதன காலத்தில் வர்த்தகம் நிலவியமை எமக்கு எடுத்துக்காட்டும் ஒரு ஆதாரமாக காணப்படுகிறது. மேலும் ஆம்ல எனப்படும் ஒரு சொல்லும் இங்கே காணப்படுகிறது. ஆம்ல எனப்படுவது வியாபாரத்தை குறித்து நிற்கின்றது. அது புலி வியாபாரத்தினை குறித்து நிற்கும் ஒரு சொல்லாக கருதப்படுகிறது. புராதன கால வர்த்தகத்தில் இந்த ஆம்ல எனப்பட்ட இந்த சொல்லானது புலி வியாபாரத்தினை குறித்து நிற்கும் ஒரு சொல்லாக காணப்பட்டிருக்கிறது. இது வர்த்தகம் நிலவியமை எமக்கு எடுத்துக்காட்டும் ஆதாரமாக இருக்கும் அதே நேரம் புலி வியாபாரி தொடர்பான தகவல்களையும் புலி வியாபாரம் இலங்கையில் நிகழ்ந்தமையை எடுத்துக்காட்டும் ஒரு சொல்லாகவும் இந்த ஆம்ல எனப்படும் சொல் காணப்படுகிறது. புகைய எனப்படும் ஒரு சொல். இந்த புகைய எனப்படும் சொல்லானது வர்த்தகர்கள் கூட்டாக இணைந்து செயல்பட்ட அந்த அமைப்பினை குறிப்பிடுவதாக அமைந்திருக்கிறது. இந்த புகைய எனப்படும் இந்த சொல்லானது வர்த்தகங்கள் மற்றும் வர்த்தகர்கள் இணைந்து செயல்பட்ட அந்த கூட்டமைப்பு, அந்த சங்கத்திற்கான பெயராகத்தான் வர்த்தகத்தில் இது காணப்படுகிறது. அடுத்ததாக வணிக மற்றும் வாப்பர எனப்படும் சொல்கள். இந்த வணிக அல்லது வாப்பர எனப்படும் இந்த சொற்களானவை வர்த்தகத்தில் ஈடுபடும் அந்த கூட்டத்தினரை குறித்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது. வர்த்தகத்தில் ஈடுபடும் அவ்வாறான கூட்டத்தினர் வியாபாரிகள் அல்லது வர்த்தகர்கள் என்று நாம் இப்பொழுது தமிழில் குறிப்பிடுவதுண்டு. பண்டைய சமூகம் நிலவிய காலத்தில் அவ்வாறு வாழ்ந்த வியாபாரிகளை வர்த்தகர்களை சுட்டி நின்ற சொற்களாக இந்த வணிக வாப்பர போன்ற சொற்கள் காணப்பட்டிருக்கின்றன. மேலும் இதில் இந்த வாப்பர எனப்படும் இந்த சொல்லானது பழைய சிங்களத்தில் வியாபாரம் என்ற ரீதியிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புராதன சிங்களத்தில் வாப்பர எனப்படும் சொல்லானது வியாபாரத்தை குறிப்பிட்ட ஒரு சொல்லாகவும் காணப்பட்டிருக்கிறது. மேலும் தத்தவய புகஹ அப்படின்னு ஒரு சொல், தத்தவய புகஹ எனும் ஒரு சொல். இந்த சொல்லானது நூல் நூற்பவரை நெசவாளிகளை குறிப்பிடும் சொல்லாக அமைந்திருக்கிறது. இலங்கையானது ஒரு விவசாய நாடுதான். ஆனால் இலங்கையின் வரலாறு ஆரம்பிக்கும் அந்த இடமானது மாணவர்களே, விஜயன் இலங்கைக்கு வரும்போது இலங்கையில் வாழ்ந்த பூர்வீக குடிகளாக இருக்கக்கூடிய இயக்கர்களை சார்ந்த அந்த குவேணி நூல் நூற்று கொண்டிருந்ததாக நாங்கள் மகாவம்சத்தில் இருந்து கற்றிருக்கிறோம். அந்த வகையில் புராதன காலத்தில் இலங்கையில் நிலவிய கைத்தொழிலில் குறிப்பாக இந்த நெசவாளிகளை நூல் நூற்பவரை குறிப்பிடுவதற்காக இந்த தத்தவய புகஹ எனும் சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 4ஆம் உதயமன்னனின் காலம் வர்த்தகத்தின் பொற்காலம் என்று கூட நாங்கள் கூறலாம் மாணவர்களே. இவர் அனுராதபுரத்தை ஆட்சி செய்த ஒரு மன்னன். இந்த 4ஆம் உதயமன்னன் காலத்தில் இலங்கையில் உருவாக்கப்பட்ட கல்வெட்டுகளில் பிரதானமான ஒரு கல்வெட்டு பதுளை மாவட்டத்தில் காணப்படுகிறது. இது பதுளை தூண் கல்வெட்டு அல்லது சொரபுரவாவி கல்வெட்டு, 4ஆம் உதயமன்னன் காலத்தில் நிறுவப்பட்ட கல்வெட்டு என்று பல வகைகளில் இந்த கல்வெட்டினை பற்றி நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இதிலும் இந்த சொரபுரவாவி தூண் கல்வெட்டு 4ஆம் உதயமன்னன் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த கல்வெட்டு வர்த்தகம் தொடர்பான பல்வேறு சட்ட திட்டங்களை பண்டைய சமூகத்தில் தெரியப்படுத்தியதாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த சொரபுரவாவி எனப்படுவது, இந்த சொரபுரவாவியை அமைத்தவர் துட்டகைமுனு மன்னன் என்று நமக்கு தெரியும். அந்த சொரபுரவாவிக்கு அண்மையில் அமைந்திருப்பதனாலேயே இது சொரபுரவாவி தூண் கல்வெட்டு என்று குறிப்பிடப்படுகிறது. பதுளை மாவட்டத்தில் இது காணப்பட்டதால் பதுளை தூண் கல்வெட்டு என்றும் குறிப்பிடப்படுகிறது. 4ஆம் உதயமன்னன் காலத்தில் இந்த கல்வெட்டு உருவாக்கப்பட்டதன் காரணமாக 4ஆம் உதயமன்னன் கால கல்வெட்டு என்றும் குறிப்பிடப்படுகிறது. இவ்வாறு 4ஆம் உதயமன்னன் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த கல்வெட்டு, இந்த சொரபுரவாவி கல்வெட்டானது பல்வேறு விடயங்களை, வர்த்தகம் சார்ந்த விடயங்களை எமக்கு எடுத்துக்காட்டுகிறது. இது புராதன சமூகத்தில் நிலவிய வர்த்தகம் ரீதியிலான ஒழுங்குமுறைகளை எமக்கு குறிப்பிடுகிறது. ஒரு வர்த்தகமானது எவ்வாறு நேர்த்தியாக நடைபெற வேண்டும், வர்த்தகம் ஒன்றினை நடாத்தும் போது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள், அம்சங்கள் எவை என்ற ரீதியில் இந்த சொரபுரவாவி தூண் கல்வெட்டு எமக்கு எடுத்து காட்டுகிறது. இது 4ஆம் உதயமன்னன் காலத்தில் உருவாக்கப்பட்ட கல்வெட்டு. இந்த கல்வெட்டு தூண் கல்வெட்டு. கல்வெட்டுகளின் பல வகைகள் நீங்கள் படித்திருப்பீர்கள். இவ்வாறு 4ஆம் உதயமன்னன் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த கல்வெட்டில், இந்த தூண் கல்வெட்டில் வர்த்தகம் தொடர்பான பல்வேறு சட்டத்திட்டங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதில் முதலாவதாக அமைந்திருக்கும் இந்த அம்சம், சந்தைக்கு வரும் வண்டிகளிலிருந்து மாத்திரமே வரி வசூலிக்கப்பட வேண்டும் என்பதாகும். இதில் குறித்து நிற்கும் முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், சந்தை எனும் போது அங்கே பல வாகனங்கள் வந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதில் சந்தைக்கு வரும் வண்டிகளில் மாத்திரமே, சந்தைக்காக வரும் வண்டிகளுக்கு மாத்திரமே வரி வசூலிக்கப்பட வேண்டும். சந்தையை கடந்து செல்லும் வாகனங்களுக்கு வரி வசூலிக்கப்படக்கூடாது என்பதே இந்த விதிமுறையின் முக்கியமான அம்சமாக காணப்பட்டது. 4ஆம் உதயமன்னன் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த கல்வெட்டில் இவ்வாறான ஒரு விடயம் குறிப்பிடப்படுவதானது,
ஒரு தேவை நிமித்தம் சந்தைக்கு வருபவர்களிடம் மாத்திரமே வரி வசூலிக்கப்பட வேண்டும். அந்த பாதையை கடந்து செல்பவர்களிடம் வரி வசூலிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதனை மிகவும் ஆணித்தரமாக எமக்கு எடுத்துக்காட்டுகிறது. அடுத்ததாக, சூரிய ஒளியிலிருந்து பாதுகாக்கப்பட்ட மண்டபம் ஒன்றின் கீழ் மட்டுமே வெற்றிலை வியாபாரம் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆமாணவர்களே, சூரிய ஒளியில் பாதுகாக்கப்பட்ட மண்டபத்தில் வெற்றிலை வியாபாரம் ஏன் செய்ய வேண்டும்? நமது கலாச்சாரத்திலும் சரி, எமது சிங்களவர்களின் கலாச்சாரத்திலும் சரி, இந்த வெற்றிலை எனப்படும் இந்த பொருளானது சுமங்கல காரியங்களுக்கும் ஏன் அமங்கல காரியங்களுக்கும் கூட முக்கிய பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதிலும் சிங்களவர்களின் நாளாந்த பாவனைகளில் இந்த வெற்றிலையின் பாவனை கொஞ்சம் அதிகமாகவே காணப்படுகிறது. இந்த வெற்றிலையை வியாபாரம் செய்யும் பொழுது காய்ந்த வெற்றிலைகளை மக்களுக்கு, அதாவது நுகர்வோருக்கு சேர்த்து விடக்கூடாது, விற்பனை செய்துவிடக்கூடாது என்பதற்காக சூரிய ஒளியில் படாதவாறு நிழலான பிரதேசங்களிலேயே வெற்றிலைகளை வைத்து பாதுகாத்து அதனை வியாபாரம் செய்ய வேண்டும், விற்க வேண்டும் என்பது இந்த 4ஆம் உதயமன்னன் காலத்தில் இந்த சொரபுரவாவி தூண்கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருந்த மிக முக்கியமான இன்னும் ஒரு அம்சமாக காணப்படுகிறது. போயா தினங்கள். பௌத்தர்களின் கலாச்சாரத்தில் போயா தினம் என்பது மாதாந்தம் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் ஒன்று. மாதாந்தம் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் இந்த போயா தினங்களில் வர்த்தகத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. போயா தினங்களில், நோன்மதி தினங்களில் வர்த்தகம் செய்யக்கூடாது என்பதே அங்கு முக்கியமான விடயமாக காணப்பட்டது. அவ்வாறு வர்த்தகம் செய்வோரிடம் வரி வசூலிக்கப்பட்டது. அவ்வாறு வசூலிக்கப்பட்ட வரியினை மகியங்கனையில் காணப்படும் விகாரைக்கு, அங்கே காணப்படும் விளக்குகளுக்கு ஒளியேற்றுவதற்காக எண்ணெய் வாங்குவதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதும், நோன்மதி தினங்களில் வர்த்தகத்தில் ஈடுபடுவோர் இந்த விகாரைக்கு, மகியங்கனி விகாரைக்கு எண்ணெயினை வரியாக செலுத்த வேண்டும் என்பதும் இங்கே ஒரு கட்டளையாக விதிக்கப்பட்டிருந்தது இந்த சொரபுரவாவி தூண் கல்வெட்டு. அடுத்ததாக, வர்த்தகத்தில் தென்னிந்தியர்களின் சார்பில் இலங்கையில் செயற்பட்டு வந்த வர்த்தக சங்கங்கள், வர்த்தக அமைப்புகள், குறிப்பாக தென்னிந்திய வம்சாவளிகள் எனப்படுபவர்கள் புராதன காலம் தொட்டு இலங்கையின் வரலாற்றில் முக்கிய இடத்தினை பிடித்திருக்கும் ஒரு மக்கள் கூட்டத்தினர். இவர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய பல்வேறு வர்த்தக சங்கங்கள் கூட இலங்கையில் காணப்பட்டிருந்தன. குறிப்பாக இவை கிறிஸ்துவுக்கு பின் 11ஆம் நூற்றாண்டு அளவிலேயே இலங்கையில் செயற்பட ஆரம்பித்திருந்தன. 13ஆம் நூற்றாண்டு வரையில் இவை செயற்பட்டும் இருந்தன. இதில் நானாதேசி எனப்படும் ஒரு வர்த்தக சங்கம், வலஞ்சியார் எனப்படும் இன்னொரு வர்த்தக சங்கம், அடுத்ததாக ஐநூற்றுவர் எனப்படும் இன்னும் ஒரு வர்த்தக சங்கம். இதில் நானாதேசி, வலஞ்சியார், ஐநூற்றுவர் எனப்படும் இவ்வாறான வர்த்தக சங்கங்கள் இலங்கையின் தென்னிந்திய பிரஜைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் முக்கியமான வர்த்தக சங்கங்களாக காணப்பட்டன. இதில் இந்த நானாதேசி வர்த்தக அமைப்பின் உலோக முத்திரைகள் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவை இன்னும் ஒரு ஆதாரமாக காணப்படுகிறது இலங்கை இந்த சங்கங்கள் காணப்பட்டமையை எமக்கு நிரூபிப்பதற்கு. இவ்வாறு வர்த்தக சங்கங்கள் தொடர்பாகவும் பல்வேறு ஆதாரங்கள் புராதன சமூகத்தில், பண்டைய சமூகத்தில் எமக்கு கிடைத்திருக்கின்றன. அடுத்ததாக, இலங்கையின் வருகை தந்திருந்த வெளிநாட்டு வியாபாரிகள் தொடர்பான பல்வேறு தகவல்களை கூட கல்வெட்டுகளிலும் மூலாதாரங்களிலும் இருந்து நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். குறிப்பாக அனுராதபுரத்தின் ஆரம்ப காலத்தில் இலங்கையில் பல்வேறு ஆதாரங்கள் இந்த வெளிநாட்டு வியாபாரிகளோடு தொடர்பு பட்டதாக காணப்பட்டு இருக்கிறது. வெளிநாட்டு வியாபாரிகள் ஏன் இலங்கைக்கு வர வேண்டும், இலங்கை ஏன் வெளிநாட்டு வியாபாரிகளோடு, வெளிநாடுகளோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நாம் சற்று சிந்திக்கும் பொழுது இலங்கையின் அமைவிடம் இதில் செல்வாக்கு செலுத்துகிறது. இலங்கையானது இந்து சமுத்திரத்தின் மத்தியில் அமைந்திருக்கும் ஒரு நாடு, ஒரு தீவாக அமையப்பெற்றிருக்கும் ஒரு நாடு, மிக முக்கியமாக கிழக்கு மேற்கு வியாபார பாதையின் கேந்திர நிலையத்தினை தொடர்பு படுத்தும் கேந்திர புள்ளியில் அமைந்திருக்கும் ஒரு நாடு. இவ்வாறு கேந்திர புள்ளியில் கிழக்கு மேற்கு வியாபார பாதையை தொடர்பு படுத்தும் அந்த சூழ்நிலையில் இலங்கையில் பல்வேறு வெளிநாட்டு வியாபாரிகள் இங்கே வருகை தந்திருப்பது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இலங்கையும் வெளிநாடுகளோடு தொடர்பு கொண்டிருப்பதில் ஆச்சரியம் இல்லை. காரணம், இந்த வர்த்தக பாதையின் மத்தியில் தான் இலங்கை அமைந்திருக்கிறது. இந்த ஒரு விடயத்தில் வெளிநாட்டு வியாபாரிகள் இலங்கையில் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். அவர்களோடு தொடர்பு பட்ட விவரங்களை அனுராதபுரத்தின் ஆரம்ப காலத்தில் பல்வேறு ஆதாரங்களாக நாம் திரட்டி வைத்திருக்கின்றோம். குறிப்பாக தென் மாகாணத்தில் போவத்தேகல எனும் இடத்தில் ஒரு கல்வெட்டு, ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டில் காணப்படும் வாசகம் காம்போஜ மகா புகிய எனப்படும் வாசகம். தென் மாகாணத்தில் கண்டெடுக்கப்பட்ட இந்த கல்வெட்டில் காம்போஜ மகா புகிய எனப்படும் இந்த சொல்லானது புராதன காலத்தில், பண்டைய சமூகங்கள் இலங்கை நிலவிய காலத்தில் இலங்கை நாட்டோடு தொடர்பு கொண்டிருந்த ஒரு வெளிநாட்டு வியாபாரிகளின் கூட்டத்தினை பற்றி நமக்கு வலியுறுத்துகிறது.
இவ்வாறு வெளிநாட்டிலிருந்து வருகை தந்திருந்த அந்த வியாபார கூட்டத்தினர் இந்த காம்போஜகர்கள் என குறிப்பிடப்படும் விடயம். இந்த காம்போஜர்கள் எனப்பட்டவர்கள் ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்திருந்த வர்த்தகர்கள், வியாபாரிகள். ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து இங்கு வருகை தந்திருந்த இந்த வியாபாரிகளைத்தான் கல்வெட்டில் இவ்வாறு காம்போஜ மகா புகிய என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்கள் கம்போடியர்கள் என்றும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். கம்போடியர்கள் தான் அவர்களது இனமாக காணப்பட்டது. அங்கிருந்து வருகை தந்திருந்த ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்திருந்த இவ்வாறான வர்த்தக அமைப்பினை சார்ந்தவர்களை கல்வெட்டுகளின் மூலம் வெளிநாட்டு வியாபாரிகள் இலங்கைக்கு வருகை தந்திருந்தமையும் இலங்கையோடு வெளிநாட்டு வியாபாரிகள் வர்த்தக தொடர்புகளை கொண்டிருந்தமையும் நாம் இந்த இடத்தில் ஆதாரபூர்வமாக தெரிந்து கொள்கிறோம். மேலும் புராதன காலத்தில் சர்வதேச வியாபாரம், சர்வதேச வர்த்தகம் எவ்வாறு நடைபெற்றது? இதில் பண்டைய சமூகம் நிலவிய காலத்தில் இலங்கையானது வர்த்தகத்தில் புகழ்பெற்ற ஒரு நாடாக காணப்பட்டது. காரணம், இலங்கையின் அமைவிடம் தான் அதில் முக்கியமாக செல்வாக்கு செலுத்தியிருந்தது. இலங்கையின் அமைவிடம் எனும்பொழுது இந்த கிழக்கு மேற்கு வியாபார பாதையின் மத்தியில் அமைந்திருந்தமையானது இலங்கையின் வெளிநாட்டு வர்த்தகத்தையும் சர்வதேச ரீதியிலான தொடர்புகளையும் விரிவாக்கியிருந்தது. இவ்வாறு விரிவாக்கப்பட்ட அந்த தொடர்புகளின் ஊடாக இலங்கைக்கு கலாச்சார தொடர்புகளும் சரி, சமய தொடர்புகளும் சரி, வர்த்தக தொடர்புகளும் சரி காலத்துக்கு காலம் இலங்கையோடு பிணைந்து இலங்கையில் உருவாக்கப்பட்டிருந்தன. இதில் இந்த புராதன கால சர்வதேச வர்த்தகத்தில் இலங்கையின் இந்து சமுத்திரத்தின் மத்தியில் அமைந்திருந்தமையானது மிக முக்கியமானது. இந்த படத்தில் கூட நீங்கள் அவற்றினை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இலங்கை இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. இலங்கை இந்து சமுத்திரத்தில் காணப்படும் ஒரு தீவாக காணப்படுகிறது. மேலும் இங்கு கிழக்கு மற்றும் மேற்கு, குறிப்பாக இந்த கிழக்கு பகுதியில் புராதன காலத்தில் வர்த்தகத்தில் அதிகமாக ஈடுபட்டிருந்த நாடுகளில் இலங்கை போன்று இந்த சீனா மிக முக்கியமான ஒரு நாடு. மற்றும் இந்த தூர கிழக்காசிய நாடுகளும் இதில் முக்கியமானவை, பர்மா போன்ற நாடுகள். அதேபோல் மேற்கு பகுதியில் அராபியாவை சார்ந்த இந்த பகுதியில் இதில் செங்கடல் மற்றும் பாரசீக வளைகுடா பிரதேசத்தினை ஊடறுத்த இந்த பகுதியில் இந்த வர்த்தக பாதைகளும் கூட இலங்கையோடு தொடர்பு பட்டிருந்தன. எவ்வாறு என்றால், இந்த அரபிக்கடல் மற்றும் இந்து சமுத்திரம், இந்த வங்காள விரிகுடா பகுதிகளின் ஊடாக இங்கே மேலே பட்டுப்பாதை காணப்படுகிறது. அது தரை வழியான பாதை. இலங்கையின் அமைவிடமானது இந்த கிழக்கு மற்றும் மேற்கு வியாபார பாதையின் கேந்திர நிலையத்தில் அமைந்திருந்தமையானது புராதன கால சர்வதேச வர்த்தகத்தை இலங்கையோடு இணைத்திருந்தது. உலக நாடுகள் இலங்கையோடு இணைந்தமைக்கு, உலக நாடுகள் இலங்கையோடு இணைந்து தங்களது வர்த்தக தொடர்புகளை மேற்கொண்டமைக்கு இலங்கையின் அமைவிடமானது பிரதானமாக அமைந்திருந்தது. மேலும் கிழக்கு மேற்கு வியாபார பாதையின் ஒரு பரிமாற்று நிலையமாக இலங்கை தொழிற்பட்டது. பரிமாற்று நிலையம் எனும் பொழுது இலங்கை கூடாகவே பல்வேறு வர்த்தக பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டன. இலங்கை கூடாக பல்வேறு வர்த்தக பொருட்கள் கொண்டு வரவும் பட்டன. இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டன, இலங்கையிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதியும் செய்யப்பட்டன. இவ்வாறு கிழக்கு மேற்கு வியாபார பாதையின் முக்கியமாக உலகத்தின் 2 பகுதிகளை இணைத்த அந்த புள்ளியில் இலங்கை அமைந்திருந்தமையானது புராதன காலத்தின் வர்த்தக வெற்றிக்கு, இலங்கையின் சர்வதேச தொடர்புகளுக்கு வித்திட்டிருந்தது. இவ்வாறு இந்த அனுராதபுரம் நகரமானது பண்டுகாவினால் உருவாக்கப்பட்ட நகரம். இலங்கையின் முதலாவது நகரம், முதலாவது தலைநகரமும் அதுதான். முதலாவது ராசதானியாக, தலைநகராக காணப்பட்ட இந்த அனுராதபுரம் நகரம் தொடர்ச்சியாக வளர்ச்சி கண்டு வெற்றி நடை போட்டது. இதற்கு காரணம் அதன் அமைவிடமும் கூட தான். அனுராதபுரம் நகரம் அமைந்திருந்த இலங்கையின் அந்த அமைவிடத்தில் அனுராதபுரம் நகரத்தின் வளர்ச்சிக்கு அதனை சூழ காணப்பட்ட புவியியல் ரீதியான அம்சங்களும் தாக்கம் செலுத்தியிருந்தன. குறிப்பாக அனுராதபுரம் நகரத்தின் மேற்கு பகுதியில் மாந்தோட்ட பகுதியில் காணப்பட்ட ஒரு துறைமுகம். அடுத்ததாக அனுராதபுரத்தின் கிழக்கு பகுதியில் காணப்பட்ட கோகர்ணதீத்த என்ற ஒரு துறைமுகம். இந்த 2 துறைமுகங்களும் அனுராதபுரம் நகரத்தின் வெற்றிக்கு, அனுராதபுரம் நகரத்தின் வெளிவாரியான வெளிநாடுகளுடான தொடர்புக்கும் கூட சாதகமாக அமைந்திருந்தது. குறிப்பாக இந்த மேற்கு கிழக்கு கரையோரங்களில் காணப்பட்ட இந்த துறைமுகங்கள், குறிப்பாக இந்த மாதோட்ட துறைமுகம் மற்றும் கோகர்ண துறைமுகம். மாதோட்ட எனப்படுவது இன்றைய மன்னார், கோகர்ண எனப்படுவது இன்றைய திருகோணமலை. இந்த 2 துறைமுகங்களும் மட்டுமல்லாது இலங்கையின் கரையோர பகுதியில் காணப்பட்ட பல்வேறு துறைமுகங்கள் கூட இந்த அனுராதபுரம் நகரத்தின் வளர்ச்சிக்கு சாதகமாக காரணமாகவும் அமைந்திருந்தன. இவ்வாறு சூழ காணப்பட்ட இந்த பல்லுருவ கடற்கரையினூடாக அமைய பெற்றிருந்த இவ்வாறான துறைமுகங்கள் இலங்கையின் புராதன கால வெளிநாட்டுகளுடனான வர்த்தக வளர்ச்சியின் வெற்றிக்கும் அனுராதபுர நகரத்தின் நிலைத்திருப்புக்கும் காரணமாக இருந்தன. மேலும் இலங்கையின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதியில் காணப்பட்ட 2 முக்கியமான துறைமுகங்கள், மாந்தோட்ட துறைமுகம் மற்றும் கோகர்ண துறைமுகம். மாந்தோட்ட எனப்படுவது மன்னார், கோகர்ண எனப்படுவது இன்றைய திருகோணமலை. இந்த 2 துறைமுகங்களின் வளர்ச்சி கூட அனுராதபுரம் நகரத்தின் வளர்ச்சியில் செல்வாக்கு செலுத்தியிருந்தது. மேலும் இலங்கையின் கலாச்சார ரீதியான தொடர்புகளில் முக்கியமாக இலங்கையின் வடபகுதியில் அமைந்திருந்த ஒரு துறைமுகம், அது ஜம்புகோலப்பட்டினம் துறைமுகம்.
இந்த ஜம்புகோலப்பட்டின துறைமுகத்தில் தான் பிக்குனி சங்கமித்தை தரையிறங்கியிருந்தார். இது தேவநம்பீதீசனின் காலத்தில் இடம்பெற்ற அனுராதபுர நகரம் அனுராதபுர ராசதானி நிலவிய காலத்தில் நடைபெற்ற ஒரு மிக முக்கியமான சம்பவமாக கருதப்படுகிறது. இதன் வடற்கடற்கரை அதாவது ஜம்புகோலப்பட்டினத்தில் சங்கமித்தை இறங்கியமையானது இலங்கையில் புனித வெள்ளரசு மரக்கிளையோடு இணைந்த பௌத்த சமயத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சியினை எடுத்துக்காட்டுகிறது. மேலும் கிழக்கு கடற்கரையில் குறிப்பாக லங்காபட்டினம் எனப்பட்ட இடத்தில் அதுவும் ஒரு புராதன துறைமுகம். அந்த துறைமுகத்தில் கூட புனித தந்தத்தாது கொண்டு வரப்பட்டமையானது மிக முக்கியமான ஒரு கலாச்சார ரீதியிலான சம்பவமாக நாங்கள் பார்க்கிறோம். இதனை ஹேமமாலா மற்றும் தந்தை இளவரசன் இலங்கைக்கு கொண்டு வந்து சேர்த்திருந்தார்கள். இந்த லங்காபட்டினம் துறைமுக வளர்ச்சியும் இந்த ஜம்புகோலப்பட்டினத்தின் துறைமுக வளர்ச்சியும் கூட இலங்கையின் கலாச்சார ரீதியிலான வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது. இவ்வாறு இலங்கையை சூழ காணப்பட்ட இவ்வாறான துறைமுகங்கள் காலத்திற்கு காலம் இலங்கையின் சமூக வளர்ச்சியிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் வர்த்தக வளர்ச்சியிலும் ஏன் கலாச்சார வளர்ச்சியிலும் செல்வாக்கு செலுத்தியிருந்தன. இந்த இலங்கை படத்தினை நாம் அவதானிக்கும் பொழுது இதில் இந்த வடக்கு பகுதியில் ஜம்புகோலப்பட்டின துறைமுகம் காணப்பட்டது. அனுராதபுர நகரம் இந்த இடத்தில் காணப்பட்டது. மாகமம் எனப்படும் நகரம் இந்த இடத்தில் காணப்பட்டது. அனுராதபுர நகரத்தின் மேற்கு பகுதியில் இந்த இடத்தில் மாதோட்ட துறைமுகம் காணப்பட்டது. அந்த மாதோட்ட துறைமுகம் தான் இன்றைய மன்னார் என்று நாங்கள் குறிப்பிடும் துறைமுகம். மேலும் கிழக்கு பகுதியில் இயற்கை துறைமுகம் என்று நாங்கள் குறிப்பிடும் திருகோணமலை துறைமுகம், இதன் பழைய பெயர் கோகண்ண தித்த. இந்த கோகண்ண என்ற இடத்தில் காணப்பட்ட இந்த துறைமுக வளர்ச்சியும் கூட இந்த அனுராதபுர நகர வளர்ச்சியில் செல்வாக்கு செலுத்தியது. மற்றும் லங்காபட்டினம் எனப்படும் இன்னொரு துறைமுகம், இதற்கூடாகத்தான் தந்தை இளவரசனும் ஹேமமாலா இளவரசியும் வருகை தந்திருந்தார்கள். இவ்வாறு இலங்கையின் அமைவிடத்தில் இயற்கையாகவே இலங்கையை சூழ அமைந்திருந்த இவ்வாறான துறைமுகங்கள் அனுராதபுர நகரத்தின் வளர்ச்சிக்கு மாத்திரமல்லாது இலங்கையின் பல்வேறு துறைகளின் வளர்ச்சியிலும் செல்வாக்கு செலுத்தி இருந்தது. புராதன காலத்தில் பல்வேறு தொழில்கள் இலங்கையில் காணப்பட்டன மாணவர்கள். குறிப்பாக ஆசிரியர்கள், வைத்தியர்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் கலைஞர்கள் என்ற ரீதியில் பல்வேறு தொழிலை செய்த பல்வேறு தொழிலாளர்கள் இலங்கையில் காணப்பட்டார்கள். இந்த தொழில்களோடு இணைந்த பல்வேறு ஆதாரங்கள் கூட நமக்கு கிடைத்திருக்கின்றன. அவற்றினை வைத்து வடிவமைத்து பார்க்கும் பொழுது இந்த ஆசிரியர்கள் எனப்பட்ட தொழிலானது புராதன சமூகத்தில் காணப்பட்ட மிக முக்கியமான ஒரு தொழிலாக காணப்படுகிறது. இதில் இந்த ஆசிரியர்களை குறிப்பதற்காக மிக பழைய பதிவேடுகளில் பல்வேறு சொற்கள் பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த ஆச்சாரிய எனப்படும் ஒரு சொல். ஆச்சாரிய எனப்படும் இந்த சொல்லானது புராதன காலத்து ஆசிரியர்களை குறிப்பிட்ட ஒரு சொல்லாக காணப்படுகிறது. மேலும் இந்த ஆசிரியர்கள், இந்த ஆச்சாரிய எனப்பட்டோர் வெறுமனே கலைகளை மாத்திரம் கற்பிப்பவர்களாக இல்லாமல் அந்தந்த கலைகளில் நிபுணத்துவம் பெற்றவர்களாகவும் இருந்தனர். அவ்வாறு அனுபவம் வாய்ந்த நிபுணத்துவம் பெற்றவர்களே கலைத்துறையில் முக்கியமாக கலைகளை பயிற்றுவிப்பதில் முக்கியமானவர்களாக சமூகத்தில் மதிக்கப்பட்டிருந்திருக்கின்றார்கள், காணப்பட்டும் இருந்திருக்கின்றார்கள். இவர்களை நாம் ஆச்சாரிய என்று நாங்கள் பார்க்கின்றோம். இதில் இந்த நிபுணத்துவம் பெற்றிருந்த கலைகளை கற்பித்த இவ்வாறான ஆச்சாரிய பெற்றோர்களுக்கு சமமாக மதிக்கப்பட்டவர்களாகவும் கூட சமூகத்தில் காணப்பட்டிருக்கின்றார்கள். புராதன காலத்தில் இந்த ஆசிரியர் தொழிலானது மிகவும் மேன்மை தங்கியதாகவும் மதிக்கப்பட்டிருந்திருக்கின்றது, போற்றப்பட்டும் இருந்திருக்கிறது. இவ்வாறு பாண்டித்துவம் பெற்றிருந்த இவ்வாறான மனிதர்கள், இவர்கள் ஆச்சாரிய என்று குறிப்பிடப்பட்டிருப்பவர்கள் ஆசிரியர்களாக சமூகத்தில் கடமையாற்றி இருந்திருக்கிறார்கள். இவர்களில் ஒவ்வொரு பகுதியினை, ஒவ்வொரு தொழிலினை, ஒவ்வொரு விடயத்தினை பழக்குபவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள். குறிப்பாக யானையை பழக்குபவர்கள் ஹஸ்தி ஆச்சாரிய என குறிப்பிடப்பட்டிருந்திருக்கு. மேலும் குதிரை மீதேறி செல்வதை கற்பித்தோர் அஸ்வ ஆச்சாரிய என்ற ரீதியில் பார்த்திருக்கின்றோம். மேலும் அம்பு எய்தும் கலையை கற்பித்தோர் துணு ஆச்சாரிய என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு துணு ஆச்சாரிய எனப்பட்டவர்கள் அம்பு எய்தும் கலையை கற்பித்தவர்களாகவும், அஸ்வ ஆச்சாரிய எனப்பட்டவர்கள் குதிரை மீதேறி செல்வதை கற்பித்தவர்களாகவும், ஹஸ்தி ஆச்சாரிய எனப்பட்டவர்கள் யானையை பழக்குபவர்களாகவும் புராதன சமூகத்தில் காணப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறான ஆசிரியர்களின் பணிகள் போற்றத்தக்கவை. அடுத்ததாக வைத்தியர்கள் எனும் பொழுது புராதன பதிவேடுகளில் மூலாதாரங்களில் வெஜ எனப்படும் ஒரு சொல், இது பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த வெஜ எனப்படும் சொல்லானது புராதன காலத்தின் வைத்தியர்களையே குறிப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக இதிலும் இந்த வெஜ்ஜசாலா எனப்படும் சொல்லானது மருத்துவம் வழங்கிய கட்டிடங்களையே குறிப்பிட்டிருந்திருக்கின்றது. இவ்வாறு புராதன காலத்தில் காணப்பட்ட வைத்தியர்களோடு இணைந்த விடயங்களில் குறிப்பாக
இந்த வைத்தியர்களானவர்கள் சமூகத்தில் சுகதேகிகளை உருவாக்குபவர்களாக, சுகதேகிகளை நிலைநிறுத்துபவர்களாக காணப்பட்டார்கள். வைத்தியர்களின் சேவை அன்றும் இன்றும் மிக முக்கியமானது. ஒரு நாடானது, ஏன் உலகமானது சுகதேகியாக நலமோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வைத்தியர்களின் பங்களிப்பு மிகவும் இன்றியமையாததாகும். புராதன காலத்திலிருந்து இவ்வாறான வைத்தியர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பெஜ எனப்படும் சொல் கல்வெட்டுகளில் காணப்படுகின்றது. இது புராதன கால வைத்தியர்களை குறிப்பிட்ட சொல்லாக காணப்படுகிறது. மேலும் கிறிஸ்துவுக்கு பின் 9ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் மகாவேதனா எனப்படும் ஒரு சொல் கல்வெட்டுகளிலும் மூலாதாரங்களிலும் காணப்படுகிறது. இந்த மகாவேதனா எனப்படும் இந்த சொல்லானது எதனை சுற்றி நிற்கின்றது, எதனை குறிப்பிடுகிறது என்று சொன்னால் அது முதன்மையான வைத்தியர்களையும் அல்லது அறுவை சிகிச்சை மேற்கொண்ட வைத்தியர்களையும் குறிப்பிடுவதாக அமைந்திருக்கிறது. இவ்வாறு அறுவை சிகிச்சை மேற்கொண்டவர்களையோ அல்லது முதன்மையான வைத்தியர்களையோ மகாவேதனா என்று நாங்கள் மூலாதாரங்களில் பார்க்கின்றோம். இவ்வாறு வெஜய் எனப்படும் சொல் கல்வெட்டுகளில் குறிப்பிட்டிருப்பதும் புராதன கால வைத்தியர்கள். புராதன காலத்தில் வைத்தியர்களின் செயற்பாடுகள் இவ்வாறு அமைந்திருக்கின்றது. மேலும் வழக்கறிஞர்கள் எனப்படும் ஒரு பிரதான தொழிலும் கூட புராதன காலத்தில் காணப்பட்டிருக்கிறது. இதில் வழக்கறிஞர்கள் எனப்பட்டவர்கள் சட்டங்கள் சம்பந்தமான துறை போன அறிவுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். சட்டங்களோடு இணைந்த, சட்டங்களை நன்கு கற்ற, சட்டங்களில் பரிச்சயம் மிக்கவர்களாக இந்த புராதன கால வழக்கறிஞர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் அறிவுள்ளவர்களாக செயல்பட்டிருந்த அதே வேளை இவர்கள் நியாயத்தை வழங்குவதற்கு, அரசனானவன் நியாயத்தை வழங்குவதற்கு அரசனுக்கே ஆலோசனை சொல்பவர்களாகவும் இந்த மாமேதைகள், இந்த வழக்கறிஞர்கள் காணப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு ஒஹார எனப்படும் சொல்லினூடாக புராதன பதிவேடுகளில், கல்வெட்டுகளில், மூலாதாரங்களில் நாம் இந்த வழக்கறிஞர்கள் பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த ஒஹார எனப்படும் சொல்லானது புராதன கால வழக்கறிஞர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. இந்த வழக்கறிஞர்கள் எனப்பட்டவர்கள் அரசனுக்கு ஆலோசனை வழங்குபவர்களாகவும் மாமேதைகளாகவும் அறிவுத்துறையில், குறிப்பாக சட்டத்துறையில் பாண்டித்தியம் பெற்றவர்களாகவும் துறை போனவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். இது புராதன காலத்தில் நிலவிய இன்னும் ஒரு தொழில் வழக்கறிஞர்கள். இந்த வழக்கறிஞர்களில் இந்த ஒஹார எனப்படும் சொல்லானது வியவகார எனப்படும் சமஸ்கிருத சொல்லிலிருந்து இந்த சொல் மருவியதாகவும் கூறப்படுகிறது. அடுத்ததாக நீதித்துறை சார் விடயங்களில் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்களாக, அனுபவம் பெற்றவர்களாகவும் இந்த வழக்கறிஞர்கள் காணப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு புராதன காலத்தின் வழக்கறிஞர்கள் சமூகத்தில் நீதியை நிலைநாட்டுவதற்கு பங்களிப்பினை வழங்கியிருக்கிறார்கள். புராதன கால வைத்தியர்கள் சமூகத்தில் சுகதேகியான வாழ்க்கையினை மக்கள் வாழ்வதற்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள். புராதன கால ஆசிரியர்கள் சமூகத்தின் பல்வேறு துறைகளிலும் பாண்டித்தியம் பெற்றதோடு தாம் பெற்ற அனுபவத்தினை ஏனைய மக்களுக்கும் கொடுத்து புராதன சமூகத்தினை கட்டியெழுப்பி இருந்திருக்கிறார்கள். அடுத்ததாக கலைஞர்கள். புராதன காலத்தில் பல்வேறு கலைஞர்கள் காணப்பட்டிருக்கின்றார்கள் மாணவர்கள். குறிப்பாக நடனமாடுவோர். நடனமாடும் இவ்வாறான நடன கலைஞர்களை குருநாகல் மாவட்டத்தின் மெதகம விகாரையில் காணப்படக்கூடிய 2200 வருடங்கள் பழமையான அந்த கல்வெட்டில் நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. இதில் திஸ்ஸை எனப்படும் ஒரு நடன கலைஞரை பற்றி அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் இதில் இந்த குருநாகல் மாவட்டத்தில் காணப்படும் இந்த கல்வெட்டில் காணப்பட்ட இந்த திஸ்ஸை எனப்படும் நடன கலைஞரின் மனைவி பருமக்க பதவியினை வகித்தவராகவும் அந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பருமக்க எனப்படுவது புராதன காலத்தில் குலக்கட்டினை, அதாவது குலத்தொகுதியினை நிர்வகித்த ஒரு பதவியினை பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதிலும் இந்த குருநாகல் மாவட்டத்தில் கிடைத்த இந்த கல்வெட்டுகளில் இருவேறு விடயங்கள் தொடர்பான அம்சங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. ஒன்று, திஸ்ஸை எனப்பட்ட நடன கலைஞரோடு இணைந்த அந்த தகவல்கள். அவரது மனைவி பருமக்க பதவியினை வகித்திருப்பதானது புராதன காலத்தில் இந்த விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். மேலும் சித்திர கலைஞர்கள். கலைஞர்களில் இன்னொரு வகையினர் சித்திர கலைஞர்கள். சித்திரம் எனப்படுவது வர்ணங்களால் எமது கண்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் ஒரு விடயமாகும். இவ்வாறு வர்ணங்களால் கண்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் இந்த தொழிலை செய்த இந்த சித்திர கலைஞர்கள் பற்றி சிதகர மற்றும் லபன எனும் குறிப்பு சொற்கள் புராதன காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த சிதகர, லபன எனும் சொற்களானவை புராதன காலத்தில் இந்த சித்திர கலைஞர்களை குறிப்பிடுவதனாகவே அமைந்திருக்கிறது. மேலும் இந்த சிதகர எனப்படும் இந்த சொல்லானது சித்திரக்கார என்ற சொல்லிலிருந்தும், லபன எனப்படும் இந்த சொல்லானது லேபத எனும் சொல்லிலிருந்துமே பெறப்பட்டிருக்கிறது. இவ்வாறு சிதகர எனப்படும் சொல் சித்திரக்கார எனும் சொல்லிலிருந்தும், லபன எனப்படும் சொல்லானது லேபத எனப்படும் சொல்லிலிருந்துமே பெறப்பட்டிருக்கின்றது. இதில் இந்த லேபத எனப்படும் இந்த சமஸ்கிருத சொல்லானது அலங்காரப்படுத்துதல், வடிவமைத்தல் என்ற ரீதியில் பொருள்படுகிறது.
இவ்வாறு புராதன காலத்தில் சித்திர கலைஞர்கள் இலங்கையில் வாழ்ந்தார்கள் என்பதற்கான ஆதாரங்களாக இவற்றினை நாங்கள் பார்க்கின்றோம். மேலும் கவிஞர்கள், எமது நாட்டில் உன்னத படைப்பாளர்களாக இந்த கவிஞர்களை நாங்கள் பார்க்கின்றோம். கவி என்ற சொல் பல இடங்களில் பயன்பாட்டில் இருந்துள்ளது மாணவர்களே. குறிப்பாக லபனதிசவின் மகன் சஞ்சயன் கவிஞர் என்று நெட்டுக்கந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெட்டுக்கந்த கல்வெட்டில் லபனதிசவின் மகன் சஞ்சயன் அவர் ஒரு கவிஞர் என்று இந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஒரு கூற்றானது புராதன காலத்தில் இலங்கையில் பல்வேறு வகையான கவிஞர்கள் காணப்பட்டிருந்திருக்கின்றார்கள் என்பதற்கான ஆதாரமாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த லபனதிசவின் மகன் சஞ்சயன் ஒரு கவிஞராக காணப்பட்டது என்பது இந்த நெட்டுக்கந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளமையானது புராதன கால கவிஞர்களுக்கு பெருமை சேர்க்கும் அதே நேரம் புராதன காலத்தில் கவிஞர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை எமக்கு எடுத்துக்காட்டு விடயமாகவும் அமைந்திருக்கிறது. புராதன காலத்தில் இலங்கையில் பண்டைய சமூகம் நிலவிய காலத்தில் இலங்கையின் கலாச்சார அம்சங்களில் முக்கியமாக அவை சமயம் சார்ந்ததாகவும் கல்வியோடு இணைந்ததாகவும் இனங்களுக்கு இடையேயான ஒற்றுமை சகவாழ்வு பரஸ்பரத்தினை பகிர்ந்து கொண்டதாகவும் காணப்படுகிறது. அதிலும் இலக்கியத்தோடு இணைந்த இலக்கிய ரசனைகளோடு இணைந்ததாகவும் புராதன கால சமூகம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதிலும் சமயங்கள் ரீதியில் நாங்கள் பார்க்கும் பொழுது புராதன கால சமயங்களில் கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் புராதன காலத்தின் இலங்கையின் மிகவும் பிரதானமான சமயம் கொண்டு வரப்படுகிறது. இலங்கையின் பிரதானமான சமயம் வடிவமைக்கப்படுகிறது. இதில் கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் கொண்டு வரப்பட்ட இந்த சமயம் பௌத்த சமயம். இது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு மகிந்த தேரரால் தேவநம்பி தீசனின் காலத்தில் இலங்கையில் கொண்டு வரப்பட்டது. அவ்வாறு பௌத்த சமயம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதும் இலங்கையில் இந்த சமயம் தொடர்பான விடயங்களில் புதிய மாற்றங்கள் புதிய விடயங்கள் பின்பற்றப்படுகின்றன. கட்டிடங்கள் பிரதானமாக விகாரை என்ற ரீதியில் புதிய விகாரைகள் அமைக்கப்படுகின்றன. இதன் பிறகான இலங்கையின் இந்த சமய வளர்ச்சியில் இலங்கையில் இந்த விகாரை அமைப்பானது முக்கியத்துவம் பெற்றதாக விளங்குகின்றது. விகாரைகளோடு இணைந்த தூபி மனைகள், போதி மனைகள், ஏனைய கட்டடங்கள் அனைத்துமே இலங்கையின் பௌத்த சமய வளர்ச்சியினை இதன் பிறகு நெறிப்படுத்தி இருந்தன. இதிலும் இந்த மகிந்த தேரரின் வருகையோடு இலங்கையில் பௌத்த மதம் உருவானதோடு மாத்திரமல்லாமல் இலங்கையில் பிக்கு சாசனமும் உருவாக்கப்படுகிறது. பிக்கு சாசனம் எனப்படும் பொழுது இந்த மகிந்த தேரனால் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது தேவநம்பி தீசனின் காலத்தில். இலங்கையின் முதலாவது தூபியும் உருவாக்கப்படுகிறது. தூபாராம் எனப்படும் தூபி புத்தரின் புனித சின்னங்களை வைத்து அந்த தூபி உருவாக்கப்பட்டதாக மகாவம்சத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையில் பிக்கு சாசனமும் உருவாக்கப்படுகிறது. இந்த இடத்தில் தொடர்ச்சியாக சங்கமித்தையின் வருகையும் இடம்பெறுகிறது. சங்கமித்தையின் வருகையானது இலங்கையின் பிக்குணு சாசனத்தினை உருவாக்குகிறது. இவ்வாறு பௌத்த சமயத்தோடு இணைந்த அந்த கலாச்சார நகர்வுக்கு அந்த வளர்ச்சிக்கு புராதன காலத்தில் இலங்கை வெளிநாடுகளோடு கொண்டிருந்த இவ்வாறான தொடர்புகளும் கூட தாக்கம் செலுத்தி இருக்கின்றன. இலங்கை இந்தியாவுக்கு அருகாமையில் அமைந்திருந்த அந்த அமைவிட செல்வாக்கும் கூட வர்த்தக ரீதியில் மாத்திரமல்லாமல் இவ்வாறான கலாச்சார ரீதியிலான பிரதிபலிப்புகளையும் இலங்கையில் கொடுத்திருக்கிறது. மேலும் இந்தியாவிலிருந்து வந்த பல்வேறு வர்த்தகர்கள் கூட இலங்கையில் காணப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்து சமயத்தை பின்பற்றியவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள், பௌத்த சமயத்தை பின்பற்றியவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள். இவை அனைத்துமே வெறுமனே வர்த்தகர்கள் இங்கே வந்தது வர்த்தகத்தின் நிலைநாட்டம் மாத்திரமல்லாமல் அவர்களுடைய கலாச்சாரத்தினை அவருடைய சமய அம்சங்களை கூட இலங்கை மக்கள் பின்பற்றக்கூடியதாகவும் மறுபுறம் அமைந்திருக்கிறது. இவ்வாறு ஒரு நாடு இன்னொரு நாடோடு கொண்டு இந்த தொடர்பானது அனைத்து துறைகளிலும் செல்வாக்கு செலுத்தியிருக்கிறது. மேலும் மேற்கு நாடுகளை மையமாக கொண்ட இலங்கையில் வர்த்தக வளர்ச்சி, குறிப்பாக இலங்கை கிழக்கு மேற்கு பாதையின் வர்த்தக பாதையின் கேந்திர நிலையமாக தொடர்படுத்தும் நிலையமாக இலங்கை அமைந்திருந்தது என்று நாங்கள் கற்றிருக்கிறோம். இதில் இந்த கிழக்கு மற்றும் மேற்கு நாடுகளோடு இலங்கை கொண்ட தொடர்பானது இந்தியாவோடு கொண்ட தொடர்பானது நேரடியாக இலங்கைக்கு பௌத்த சமயத்தை எவ்வாறு தருவித்ததோ அதேபோல் கிழக்கு மேற்கு வியாபாரங்களோடு இலங்கையின் வர்த்தக நடவடிக்கைகள் பின்பற்றப்பட்ட போது இந்த மேற்கு பகுதிகளில் இருந்த கிழக்கு பகுதியில் இருந்த பல்வேறு சமயங்களும் கூட இலங்கையில் பின்பற்றப்பட்டன, இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டன. அதிலும் குறிப்பாக இஸ்லாம் சமயம், கிறிஸ்தவ சமயம் போன்றன இலங்கை வெளிநாடுகளோடு கொண்ட தொடர்புகள் வர்த்தக தொடர்புகளின் காரணமாகவே இலங்கை கொண்டு வரப்பட்ட அம்சங்களாக நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறு புராதன சமூகத்தில் பௌத்த சமயமும் காணப்பட்டிருக்கிறது, கிறிஸ்தவர்களும் இருந்திருக்கிறார்கள், இஸ்லாமியர்களும் கூட இலங்கையில் காணப்பட்டிருந்திருக்கிறார்கள். இது புராதன காலத்தில் இலங்கையில் காணப்பட்ட சமயங்களாக பார்க்கிறோம். இதில் பிரதான சமயமாக பௌத்த சமயம் காணப்பட்டிருக்கிறது, ஏனைய சமயங்களும் காணப்பட்டிருக்கின்றன. இதில் மகிந்த தேரரின் வருகையானது பௌத்த சமயத்தின் வளர்ச்சிக்கு இலங்கையில் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. அதிலும் இந்த மகிந்த தேரரின் வருகையோடு தான் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த இந்த பௌத்த சமயமானது வேகமாக பரவியது என்று நாங்கள் கூறலாம். இவ்வாறு வேகமாக பௌத்த சமயம் பரவுவதற்கு இலங்கையில் மகிந்த தேரரின் வருகையும் அவரது குழுவினரும் செயலாற்றிமையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
மகா மேகவன பூங்காவை அண்டி அந்த கட்டிட தொகுதியினை தேவநம்பியத்தீசன் இந்த மகிந்த தேரருக்கு தானமாக வழங்கியிருந்தார். அங்கிருந்து தான் பௌத்த சமய போதனைகள் மக்களுக்கு போதிக்கப்பட்டன. பௌத்த சமயத்தினை போதிக்கும் பல்வேறு விகாரைகளும் கூட இதன் பிற்பட்ட காலங்களில் இலங்கையில் உருவாக்கப்பட்டும் இருந்தன. மேலும் இந்த பௌத்த சமயத்தோடு இணைந்த வணக்க வழிபாட்டு முறைகளானவை இலங்கையின் கலாச்சாரத்தில் இன்னொரு விதை என்று நாங்கள் கூறலாம். பிக்குகள் பலர் இலங்கையில் உருவாக்கப்பட்டிருந்தனர். இதில் பிக்கு சாசனம் மற்றும் பிக்குனி சாசனங்கள் இதில் செல்வாக்கு செலுத்தியிருந்தன. இவற்றினை உருவாக்கியிருந்தவர்கள் இலங்கைக்கு கொண்டு வந்து தந்தவர்கள் மகிந்த தேரர் மற்றும் சங்கமித்தியாக இருந்தாலும் கூட அதற்கு பிற்பட்ட காலப்பகுதியில் இலங்கையில் இந்த பௌத்த பிக்குகளாகவோரின் எண்ணிக்கையும் பிக்குணிகளாவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்திருந்தது. குறுகிய காலத்தில் இந்த பௌத்த சமயத்தை பின்பற்றுவோரின் எண்ணிக்கையும் கூட இலங்கையில் அதிகரித்திருந்தது. அவ்வாறு பிக்குமாரின் இந்த வளர்ச்சிக்கு பிக்குமார்கள் இவ்வாறு அதிகரித்தமையானது பிக்குமாருக்கான வாழ்விடங்களை நோக்கிய தேடலையும் உருவாக்கி இருந்தது. இலங்கையில் இந்த பிக்குமாரின் தொகை அதிகரித்ததன் காரணமாக இந்த பிக்குமார்கள் தங்குவதற்கான கட்டிடங்கள் பற்றாக்குறையாக இருந்தன. இதன் போது இலங்கையில் இருந்த மன்னர்கள், பிரதான அதிகாரிகள் கூட ஒரு இடத்தினை தெரிவு செய்து பிக்குமாருக்கு தானமாக வழங்க வேண்டிய ஒரு தேவையும் கூட இலங்கையில் ஏற்பட்டிருந்தது. அவ்வாறு பிக்குமாருக்கான வசிப்பிடங்களை, வாழ்விடங்களை உருவாக்கி கொடுப்பதில் இலங்கையில் தானம் என்ற ரீதியில் கட்குகைகள் இந்த இடத்தில் வரலாற்றில் பதியப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு கட்குகைகளானவை தானம் செய்யப்படுகிறது. யாருக்கு? இந்த பிக்குமாருக்கு. இவ்வாறு பிக்குமார் கட்குகையில் வசிக்க ஆரம்பிப்பதும் கூட இந்த இடத்திலிருந்து உருவாகும் ஒரு வரலாற்று சம்பவமாக காணப்படுகிறது. இதில் இலங்கையில் கிட்டத்தட்ட 1600க்கு மேற்பட்ட இவ்வாறான குகைகள் இலங்கையில் தானம் அளிக்கப்பட்டும் இருந்திருக்கின்றன. இது இந்த கட்குகை தானம் எனப்படும் பொழுது ஒரு கட்குகை ஒன்றினை தெரிவு செய்தல். ஒரு கட்குகையினை தெரிவு செய்யும் போது அதனை அடுத்ததாக சுத்தம் செய்வது முக்கியமான காரணமாக இருக்கிறது. மேலும் மழைக்காலத்தில் இந்த கட்குகையினுள் நீர் வராமல் தடுப்பதற்காக கட்பீலிகளை இந்த கட்குகைகளிலும் கூட அமைத்திருந்திருக்கின்றார்கள். ஒரு கட்குகையினை தெரிவு செய்வதும் அதனை சுத்தப்படுத்துவதும், மழைக்காலத்தில் இந்த கட்குகையினுள் நீர் வராமல் தடுப்பதற்காக அங்கே பீலிகள் அமைக்கப்படுவதும், அதன் பிறகு இந்த கட்குகைகளை அப்படியே பிக்குமாருக்கு தானம் செய்வதும் இங்கு பிரதானமான அம்சமாக காணப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் இந்த கட்குகைகளை தெரிவு செய்து அதனை சுத்தம் செய்து மேலும் அதனை மழைக்காலத்தில் நீர் ஊடுருவாமல் இருப்பதற்காக பீலிகள் அமைத்து அதனை தானம் செய்யும் போது இந்த கட்குகைகளை தெரிவு செய்தவர் யார், இந்த கட்குகைகளை தெரிவு செய்த நபர் யாருக்காக இதனை தானம் அளித்திருக்கின்றார் என்ற விவரங்களை அந்த கட்குகையின் கட்பீலிகளுக்கு அருகே எழுதிவிட்டும் சென்றிருக்கிறார்கள். இவை இன்று எமக்கு ஆதாரங்களாக கிடைத்திருக்கின்றன. அவ்வாறு ஒரு ஆதாரம்தான் இந்த பிராமி எழுத்துக்களால் பயன்படுத்தப்பட்ட விடயங்கள். குறிப்பாக இந்த கட்குகையில் எழுதப்பட்ட இவ்வாறான விடயங்கள் பிராமி எழுத்துக்கள் மற்றும் பிராகிருத எனப்படும் புராதன சிங்கள மொழியிலும் எழுதப்பட்டுள்ளன. இவ்வாறான கட்குகைகளை நாங்கள் இலங்கையில் இன்றும் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக மிகிந்தல என்னும் இடத்தில் காணப்படும் கட்குகைகள், ரிட்டிகலையில் காணப்படும் கட்குகை மற்றும் வெசகிரி மற்றும் சீகிரியா போன்ற இடங்களில் இவ்வாறான புராதன கட்குகைகள் காணப்பட்டிருக்கின்றன. இந்த கட்குகைகளை தெரிவு செய்தவர்கள் அதனை யாருக்கு தானம் அளித்தோர் சம்பந்தப்பட்ட விவரங்கள் கூட இந்த கட்குகையிலேயே பதியப்பட்டும் இருக்கின்றன. மிகிந்தலையில் காணப்படும் ஒரு கட்குகையில் உள்ள ஒரு வாசகம் தொடர்பான அடுத்த எமது கவனத்தினை செலுத்துவோம். இதில் மிகிந்தலையில் உள்ள கட்குகையில் காணப்படும் கல்வெட்டில் இவ்வாறான ஒரு வாசகம் காணப்படுகிறது. மாணவர்கள், பருமக ருதபுத பருமக சுமனக லென அகத அனகத சத்துதிச சகச எனப்படும் இந்த வாசகம் காணப்படுகிறது. இந்த வாசகத்தின் பொருள் என்னவென்று சொன்னால், பிரதானியான குப்தவின் மகன் சுமன என்னும் பிரதானியால் இக்குகை இங்கு வந்துள்ள வருகை தராத நாற்றிசையிலும் உள்ள பௌத்த குருமார்களுக்கு தானமாக வழங்கப்பட்டுள்ளது. பிரதானியின் மகன் குப்த என்பவரால் இந்த குகை தானம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு வருகை தராத பௌத்த பிக்குகளுக்கும் இங்கு வருகை தந்து இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் பௌத்த பிக்குகளுக்கு தானமாக அளிக்கப்பட்டுள்ளது என்பது இதன் பொருளாகவும் காணப்படுகிறது. இவ்வாறான வாசகங்கள் புராதன காலத்தில் தானம் அளிக்கப்பட்ட பல்வேறு கட்குகைகள் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக குகை விகாரைகள் தவிர்ந்த இன்னும் ஒரு கட்டிட வகை பற்றி புராதன மூலாதாரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறான கட்டிடங்கள் பிக்குமார் வாழ்வதற்கான கட்டிடங்களாகவும் காணப்பட்டிருக்கின்றன. அவை ஓலை
மற்றும் இழுக்குப்புல் என்பவற்றால் வேயப்பட்ட அமைக்கப்பட்ட ஒரு கட்டிடமாகவும் காணப்படுகின்றன. இவை இலங்கையில் கருங்கற்கள் மற்றும் செங்கற்களை கொண்டு இலங்கையில் பெரிய கட்டிடங்கள் அமைக்கப்படும் முன்னர், பௌத்த பிக்குகளுக்கான விகாரைகள் அமைக்கப்படும் முன்னர் இலங்கையில் இவ்வாறான இழுக்குப்புல் மற்றும் ஓலைகளினால் வேயப்பட்ட கட்டிடங்கள் பற்றியும் புராதன காலத்தில் ஆதாரங்களில் எமக்கு அறிய கிடைக்கிறது. அவ்வாறான கட்டிடங்கள் எவை எனும் பார்க்கும் பொழுது அவை பன்னசாலா எனப்பட்ட கட்டிடங்களாக காணப்படுகின்றன. இவ்வாறு புராதன காலத்தில் பன்னசாலா எனப்பட்ட இவ்வாறான கட்டிடங்கள் பிற்காலத்தில் பன்சல என்ற சொல் உருவாவதற்கு காரணமாகவும் அமைந்திருக்கின்றன. மேலும் இந்த பன்சல எனப்படும் சொல்லானது இந்த பன்னசாலா எனப்பட்ட இந்த சொல்லின் திரிவாகவே அமைந்திருக்கிறது. புராதன காலத்தில் ஆறாமைகளில் கூட பல பிக்குகள், பௌத்த பிக்குகள் வாழ்ந்திருக்கின்றார்கள். இதில் இந்த பிக்குமார் வாழ்ந்த அந்த முறையின் அடிப்படையில் தலைமை பிக்கு ஒருவர் வாழ்ந்திருக்கிறார். இந்த தலைமை பிக்குவுக்கு கீழ் பல்வேறு ஏனைய பிக்குகளும் வாழ்ந்திருக்கின்றார்கள். இவ்வாறு தலைமை பிக்குக்கு கீழ் வாழ்ந்த ஏனைய பிக்குகளை அந்தேவாசி பிக்குகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதில் அந்தேவாசி பிக்குகள் எனப்படுபவர்கள் கல்வெட்டுகளில் சதிவிகாரிய அல்லது சத்தி விவதாரிகா என்ற ரீதியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். புராதன காலத்தில் பௌத்த பிக்குகள் பல்வேறு இடங்களில் வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள் கட்குகைகளில் வாழ்ந்திருக்கிறார்கள், பன்னசாலா எனப்படும் கட்டிடங்களில் கூட வாழ்ந்திருக்கிறார்கள். இவ்வாறு வாழ்ந்த அந்த பிக்குமார் குழுவில் பிரதானமாக ஒரு பிக்கு வாழ்ந்திருக்கின்றார். அவர் பிரதான பிக்குவாக காணப்பட்டிருக்கின்றார். தொடர்ந்து அவருக்கு கீழ் பல்வேறு பிக்குகள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவ்வாறு பிரதான பிக்குவின் கீழ் வாழ்ந்தவர்களை அந்தேவாசி பிக்குகள் என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம். அந்த அந்தேவாசி பிக்குகள் எனப்பட்டவர்கள் கல்வெட்டுகளில் இவ்வாறு சதிவிகாரிய மற்றும் சத்தி விவதாரிகா என்று குறிப்பிட்டுள்ளார்கள். இதில் சதிவிகாரியா அல்லது சத்தி விவதாரிகா எனப்படுவது என்னவென்று சொன்னால் அவை அண்மித்து வாழ்வோர் என்பது அதன் பொருளாக காணப்பட்டிருக்கிறது. இதில் இவ்வாறு பௌத்த பிக்குகள் வாழ்ந்த இந்த காலகட்டத்தில் பௌத்த பிக்குகள் இலங்கையின் பௌத்த போதனைகள் மிகவும் நீண்டதாக காணப்பட்டது. அந்த பௌத்த போதனைகளை தாங்களே மனனம் செய்து வைத்திருந்தார்கள். அடுத்த சந்ததியினருக்கு அதனை பரிமாற்றியும் இருந்தார்கள். இவ்வாறு மனனம் செய்து வைத்திருந்த அந்த பிக்குகளை நாம் பானக என்று குறிப்பிடுகிறோம். பானக எனப்படும் இவ்வாறான பிக்குகள் பௌத்த போதனைகளை மனனம் செய்து வைத்திருந்தார்கள். குறிப்பாக இந்த பௌத்த சமயத்தோடு காணப்பட்ட அந்த கருத்துக்களை, அந்த பகுதிகளை பிட்டக என்று குறிப்பிடுவார்கள். அந்த பிட்டக எனப்படும் இந்த பகுதிகளை பல்வேறு பிக்குகள் மனனம் செய்திருந்தார்கள். அவ்வாறு மனனம் செய்திருந்த அடிப்படையில் அவர்களுக்கு பெயர்களும் வழங்கப்பட்டன. குறிப்பாக தீக நிகாய எனப்படும் பகுதியினை மனனம் செய்திருந்தவர்கள் தீக பானக என்று அழைக்கப்பட்டார்கள். மேலும் சங்கயுக்த நிகாய எனப்படும் பகுதியினை, அந்த பிட்டகையினை மனனம் செய்திருந்தவர்களை சங்கயுத்த பானக என்று அழைத்தார்கள். பொதுவாக இவ்வாறு பௌத்த கருத்துக்களை மனனம் செய்திருந்தவர்களை பானக என்று குறிப்பிட்டிருந்தார்கள். எந்தெந்த பகுதிகளை இவர்கள் மனனம் செய்திருக்கின்றார்களோ அந்த பகுதிகளின் படியே அவர்களுக்கு பெயர்களும் வழங்கப்பட்டிருந்தன. குறிப்பாக இவ்வாறு இந்த மனனம் செய்து வைத்திருக்கும் இந்த விடயமானது அனுராதபுரத்தை ஆட்சி செய்த வளகம்ப மன்னனின் காலத்தோடு நிறைவுக்கு வருகிறது. மாணவர்களே, குறிப்பாக வளகம்ப மன்னனின் காலத்தில்தான் இதுவரையில் வாய்மொழி மூலமாக பேணப்பட்டு வந்த அனைத்து பௌத்த கருத்துக்களும் புத்த போதனைகளும் நூல் வடிவம் பெறுகின்றது மாத்தளை அழுவிகாரையில் வைத்து. இவ்வாறு மாத்தளை அழுவிகாரையில் நடந்த இந்த வரலாற்று சம்பவம் தான் பௌத்த சமயத்தின் பிரதான நூலான திரிபிடகத்தினை எமக்கு தந்திருக்கிறது. இந்த பௌத்த சமயத்தின் பிரதான இந்த நூல், இந்த திரிபிடகத்தினை எமக்கு தந்த இந்த வளகம்ப மன்னனின் காலத்தில் நடந்த இந்த சம்பவத்திற்கு முன்னர் பண்டைய சமூகத்தில் வாழ்ந்த பௌத்த பிக்குகள் இவ்வாறு பௌத்த சமய போதனைகளை மனனம் செய்து வைத்திருந்தார்கள். புராதன காலத்தில் பௌத்தர்களிடையே ஒரு மரபும் காணப்பட்டது. அந்த மரபு என்னவென்று சொன்னால், மழைக்காலத்தில் இவ்வாறு ஆறாமைகளில் கட்குகைகளில் வாழும் பிக்குகளை தங்கியிருப்பதற்காக அழைப்பு விடுப்பதாகும். இவ்வாறு மழைக்காலத்தில் பிக்குகளை ஆறாமைகளில் தங்கியிருக்க அழைத்து அவர்களுக்கு உணவளித்து அவர்களுக்கு உபசரித்து அவர்களுக்கு காவி உடை வழங்கி அவர்களை கௌரவிக்கும் இந்த நிகழ்வு புராதன காலத்தில் பௌத்தர்களிடையே காணப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு சடங்காகவும் காணப்பட்டிருக்கிறது. குருநாகல் மாவட்டத்தில் எலவக்கல கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் விடயம் ஒன்று, அதாவது வசவசிக்க எனும் சொல் இந்த கல்வெட்டில் காணப்படுகிறது. இந்த வசவசிக்க எனப்படும் இந்த சொல்லானது மழைக்காலத்தில் பாதுகாப்பாக தங்கி இருப்பதாக பொருள்படுகிறது. இவ்வாறு மழைக்காலத்தில் பாதுகாப்பாக தங்கியிருக்கும் இந்த விடயமானது குருநாகல் மாவட்டத்தின் எலம்பக்கல கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஒரு விடயமாக அமைகிறது. குறிப்பாக இதில் இந்த உத்திய எனும் பிக்கு ஒருவரின் உறவினர் ஒருவரால் தைக்கப்பட்ட காவி துணி
தானமளிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2200 வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த ஒரு கல்வெட்டில் புராதன காலத்தில் பௌத்த பிக்குகள் தானமளிக்கப்பட்டமையும் பௌத்த பிக்குகளுக்கு வழங்கப்பட்ட காவி துணி தொடர்பான விவரங்களையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அடுத்ததாக புராதன காலத்தில் நிலவிய ஏனைய சமயங்கள். ஏனைய சமயங்கள் என்ற ரீதியில் பார்க்கும்போது பௌத்த சமயம் காணப்பட்ட அதே வேளை ஏனைய பல்வேறு சமயங்களும் கூட சமூகத்தில் காணப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மகாவம்சத்தில் சொத்திசாலா எனப்படும் ஒரு கட்டிட வகையினை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சொத்திசாலா எனப்படும் கட்டிடமானது பிராமணர்களின் வழிபாட்டிடமாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் சீவகசாலா எனப்படும் இன்னும் ஒரு சொல் சிவலிங்கம் பிரதிஷ்டையினை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. இலங்கையில் தென்னிந்திய வர்த்தகர்கள் தமிழ என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் திராவிடர்கள் என்ற ரீதியிலும் பார்க்கப்படுகிறது. இவ்வாறு புராதன காலத்தில் நிலவிய பௌத்த சமயம் தவிர்ந்த ஏனைய சமயங்கள் என்ற ரீதியில் இலங்கையில் இந்து சமயத்தை பின்பற்றும் பல்வேறு மக்கள் கூட்டத்தினர் வாழ்ந்ததாகவும் காணப்படுகின்றனர். இவ்வாறு பல்வேறு மக்கள் கூட்டத்தினர் வாழ்ந்ததாக காணப்படும் இவ்வாறான விடயங்கள் இதனூடாகவும் பார்க்கப்படுகிறது. அடுத்து கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் இலங்கையில் மாதோட்ட பகுதியில் குறிப்பாக ஒரு மிக முக்கியமான கோவில் ஒன்று, ஒரு வழிபாட்டிடம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டது. அதேபோல் திருகோணமலை பகுதி ஆண்டிய பகுதிகளிலும் ஒரு கோவில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. இவை இரண்டுமே புராதன காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட மிகவும் பிரபல்யம் வாய்ந்த கோயில்களாக காணப்படுகின்றன. ஒன்று திருக்கேதீஸ்வரம், மற்றது திருக்கோணேஸ்வரம். இதில் மாதோட்டையில் காணப்பட்டிருந்த திருக்கேதீஸ்வரம் இன்றைய மன்னார் என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம். அடுத்து கோகனத்தியில் காணப்படுகிறது இந்த திருக்கோணேஸ்வரம். இது இன்றைய திருகோணமலையில் காணப்படுகிறது. இவ்வாறான ஆலயங்கள் அமைப்பானது புராதன காலத்தில் இலங்கையில் பௌத்த சமயத்திற்கு மேலதிகமாக இலங்கையில் இந்து சமயம் காணப்பட்டமையும் எமக்கு எடுத்துக்காட்டுகிறது. அடுத்து சிலுவை அடையாளத்தினை கொண்ட ஒரு கற்றூனும் கூட இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலுவை அடையாளத்தினை கொண்ட இந்த கற்றூனானது கத்தோலிக்க சமயத்தின் ஒரு பிரிவினரான இந்த நெஸ்டோரியர்களை குறிப்பிடுவதாக அமைந்திருக்கிறது. இதுவும் இலங்கையில் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தமைக்கான ஒரு சான்றாகவும் காணப்படுகிறது. குறிப்பாக இந்த புராதன காலத்தில் புராதன அரேபிய பூகோளவியலாளரான கிதாப் அல் மல்லிக் வல் மமாலிக் எனப்பட்டவர் இலங்கையினை செரண்டிப் என்று அந்த காலத்தில் அராபியர்கள் அழைத்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதில் செரண்டிப் நாட்டிற்கு நிறைய வர்த்தகர்கள் சென்றதாகவும் அங்கிருந்து வர்த்தகர்கள் பரிசு பொருட்களை வழங்கியதாகவும் கூட இந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போது இலங்கையில் இஸ்லாமியர்கள் காணப்பட்டமையும் இந்த விடயத்தினூடாக நாம் அவதானித்துக் கொள்கிறோம். இவ்வாறு புராதன காலத்தில் பௌத்த சமயம், இந்து சமயம், இஸ்லாமிய சமயம் மற்றும் கிறிஸ்தவ சமயத்தினை சார்ந்தவர்கள் கூட இலங்கையின் பண்டைய சமூகம் நிலவிய காலத்தில் ஒற்றுமையாக வாழ்ந்திருக்கிறார்கள். அடுத்ததாக புராதன காலத்தின் கல்வியானது கல்வியை போதித்தவர்களின் கைகளிலேயே காணப்பட்டது. கல்வியை போதித்த அந்த பாண்டித்தியம் பெற்ற அந்த நபர்களை ஆச்சாரிய என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இவர்களே ஆசிரியர்கள் என்ற ரீதியில் பார்க்கப்பட்டார்கள். மேலும் கல்வியை போதிக்கும் மத்திய நிலையங்களாக மகாவிகாரை மற்றும் அபயகிரி விகாரை என்பன காணப்பட்டன. கல்வியை கற்பதன் மூலம் மரியாதை உணர்வு மற்றும் கல்வியோடு இணைந்த நட்பண்புகளும் விருத்தி அடையும் என்ற ரீதியில் லோகோபகார நூலில் ஒரு கவிதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு புராதன காலத்தின் கல்வியானது வெறுமனே ஒரு ஏட்டுக்கல்வியாக மாத்திரமல்லாமல் சமூகத்தில் நன்மதிப்பை பெறும் மனிதர்களை, நன்மதிப்போடு வாழ வேண்டிய மனிதர்களை உருவாக்கியதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு கல்வி என்பது ஒரு மனிதனின் நடத்தை மாற்றத்தினை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தினை பண்டைய சமூகத்திலேயே எமக்கு உணர்த்தி இருக்கிறது. அடுத்ததாக இலக்கியமும் ரசனையும். புராதன கால மக்களின் இலக்கியங்கள் பல்வேறு வகையில் அமைந்திருந்தன. குறிப்பாக பாலி நூல்கள் இலங்கையில் எழுதப்பட்டிருக்கின்றன. அதில் தீபவம்சம், அபிதானா பிரதீபிகா, அடுத்ததாக சாரா பிரதீபதி இவை அனைத்தும் புராதன காலத்தில் இலங்கையில் எழுதப்பட்ட பாலி நூல்களாக காணப்பட்டன. மேலும் சமஸ்கிருத மொழி எழுதப்பட்ட பல்வேறு நூல்களை கூட நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக ஜானகி ஹரணய, பாலவத போதன, அனுருத்த மற்றும் சதகய போன்ற பாலி மொழியை சார்ந்த நூல்களும் கூட, சமஸ்கிருத மொழியை சார்ந்த நூல்களும் கூட இலங்கையில் புராதன காலத்தில் காணப்பட்டிருக்கின்றன. மேலும் பல்வேறு சிங்கள நூல்களும் எழுதப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த சியபஸ்லகார் எனப்படும் ஒரு நூல், சசந்தாவத் எனப்படும் ஒரு நூல், முவத்தே உதாவத் எனப்படும் ஒரு நூல். இவ்வாறு புராதன காலத்தில் பல்வேறு மொழிகளிலும் மொழிகள் சார் இலக்கியங்கள் இலங்கையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இவை புராதன மக்களின், பண்டைய சமூகத்தில் வாழ்ந்த மக்களின் இலக்கியத்தோடு இணைந்த அறிவினையும், இலக்கியத்தோடு இணைந்த ரசனையும், இலக்கிய ஆசையையும் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. அடுத்து பல்வேறு இனங்கள் இணக்கப்பாட்டோடு வாழ்ந்த ஒரு நாடாக இலங்கை காணப்படுகிறது. புராதன சமூகம் நிலவிய காலத்தில் குறிப்பாக வியாபாரத்துக்கென இலங்கைக்கு வந்திருந்த பல்வேறு வெளிநாட்டவர்கள் இலங்கையில்
தென்னிந்தியர்கள், தமிழர்கள் இலங்கையில் வாழ்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக கிரேக்கத்திலிருந்து வாழ்ந்த அயோனியன்கள் கூட இலங்கையில் காணப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் மெசிடோனியா நாட்டிலிருந்து வந்தவர்களாக காணப்பட்டிருந்தார்கள். மேலும் ஆப்கானிஸ்தானிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்த காம்போஜர்கள் பற்றியும் கூட கல்வெட்டுகளிலும் இலக்கிய மூலாதாரங்களும் கூட குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மலாக்கா குடா நாட்டிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்த ஜாவகர்கள், இவ்வாறு ஜாவகர்கள், காம்போஜர்கள், அயோனியன்கள் மற்றும் தமிழர்கள் வர்த்தக ரீதியில் இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இவ்வாறு வருகை தந்தவர்கள் ஒற்றுமையாக தங்களது செயற்பாடுகளில் செயலாற்றி இருக்கின்றார்கள் என்பது முக்கியமானது. இவை புராதன காலத்தில் வெவ்வேறு இனமாக இருந்தாலும் கூட அவர்கள் இணங்கி ஒற்றுமையாக பரஸ்பரத்தோடு அன்போடு வாழ்ந்தமை எமக்கு எடுத்து காட்டுகிறது. இதில் பௌத்த குருவாக வாழ்ந்த ஒரு தமிழரை பற்றியும் கூட புராதன பதிவேடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அபயகிரி விகாரை கல்வெட்டில் தமிழர் ஒருவருடன் திருமணமான சிங்கள பெண் பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழர் ஒருவரை திருமணம் முடித்த சிங்கள பெண் ஒருவரை பற்றியும் கூட இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை தொடர்பாக அம்பாறை கல்வெட்டிலும் கூட குறிப்பிடப்பட்டுள்ளன. புராதன சமூகத்தில் பல்வேறு இனத்தினர் ஒற்றுமையாக வாழ்ந்திருக்கின்றார்கள். இதிலும் தமிழ் குடும்பங்கள் வாழ்ந்து வந்த வீதி ஒன்று கிறிஸ்துவுக்கு பின் 9ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் அனுராதபுரத்தின் தொல்பொருளியலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தமிழர்களுக்கென்று ஒரு வீதியும் காணப்பட்டிருக்கிறது. மேலும் அரச சபையில் தமிழ் அதிகாரிக்கு என்று ஒரு பதவியும் காணப்பட்டிருக்கிறது. இந்த தமிழ் அதிகாரியின் பதவி என்னவென்றால், அவரது சேவை என்னவென்றால், அவரது கடமை என்னவென்று சொன்னால், தமிழர்களுக்கான சுகநலன்களை பேணுவதே அவரது முக்கியமான கடமையாகவும் காணப்பட்டிருக்கிறது. புராதன சமூகத்தில் இவ்வாறு பல இனங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்ததை நாம் இன்றும் கூட முன்மாதிரியான விடயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பல்வேறு மன்னர்கள், குறிப்பாக இளநாக மன்னன் மற்றும் அபயநாக மன்னன் கேரள நாட்டு படையினரின் உதவியினை பெற்றிருக்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் உதவியினை பெற்ற அந்த படையினர் அகம்படி சேனை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் முதலாம் விஜயபாகு மன்னன் இலங்கையில் கேரள படையின் உதவியினை பெற்றிருக்கின்றனர். அவை இலங்கையில் வேலைக்கார படை என்று குறிப்பிடப்பட்டும் இருக்கிறது. இவ்வாறு புராதன காலத்தில் தென்னிந்திய படை உதவிகளை பெற்ற பல்வேறு மன்னர்களை பற்றி கூட நாம் அறிந்திருக்கிறோம். இதிலும் இந்த முதலாம் விஜயபாகு மன்னன் கலிங்க நாட்டோடும் கூட தொடர்பு கொண்டிருந்தார், பாண்டிய நாட்டோடு தொடர்பு கொண்டிருந்தார். அதனோடு சார்ந்த பல்வேறு படையினரும் கூட இலங்கையில் வந்து தங்கியும் இருந்தார்கள். இலங்கையில் இவ்வாறு பல இன மக்கள் ஒன்றாக இணைந்து வாழ்ந்த அந்த பண்டைய சமூகம் நிலவிய அந்த காலகட்டத்தில் இவை எமது சமூகத்தின் பிரதிபலிப்புகளாக அமைந்திருக்கின்றன. அடுத்ததாக இந்த ஒரு படம் இலங்கையின் முக்கியமான கலாச்சார அம்சத்தினை இன்றும் பிரதிபலிக்கின்ற ஒரு இடமாக, ஒரு படமாக கூட இதனை நாங்கள் பார்க்கலாம். ஆமாணவர்களே, இலங்கையில் இன்று வாழும் அனைத்து இன மக்களும், அனைத்து மொழியை பேசுகின்ற மக்களும், அனைத்து சமயங்களை பின்பற்றுகின்ற மக்களும் வழிபடுகின்ற ஒரு முக்கியமான இடம்தான் இந்த இடம். இது சிவனொளி பாதமலை. பௌத்தர்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தங்களுக்கே உரித்தான கலாச்சார பண்புகளோடு, தங்களுக்கே உரித்தான விருப்பங்களோடு இந்த ஒரு இடத்தினை தரிசிக்க ஆண்டுதோறும் செல்வதானது இலங்கையின் இனங்களுக்கிடையான ஒற்றுமையை இன்றும் உலக அளவில் எடுத்துக்காட்டும் ஒரு முக்கியமான அம்சமாக அமைகின்றது. வெளிநாட்டிலிருந்து கூட பல்வேறு சுற்றுலா பயணிகள் இன்றும் இங்கே வருகை தந்துவிட்டு செல்வது வழக்கமாக இருக்கிறது. இவ்வாறு பண்டைய சமூகத்தோடு இணைந்த பல்வேறு விடயங்களை இன்றைய பாடப்பரப்பில் நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். இந்த பண்டைய சமூகம் நிலவிய காலத்தில் இலங்கையின் வாழ்வாதார நடவடிக்கைகள் எவ்வாறு காணப்பட்டன, பொருளாதார ரீதியான நடவடிக்கைகள் எவ்வாறு காணப்பட்டன, வர்த்தகம் எவ்வாறு நிலவியது, எவ்வாறான சமயங்கள் பின்பற்றப்பட்டன, எவ்வாறான கலாச்சாரங்கள் இலங்கையில் பிரதிபலித்திருக்கின்றன என்பது இந்த பாடப்பரப்பினூடாக நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள். இந்த பாடம் தொடர்பான மேலதிக விளக்கங்களை நீங்கள் உங்கள் வரலாற்று பாட ஆசிரியரோடு கலந்துரையாடி உங்கள் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுங்கள். மேலும் இந்த தேசிய கல்வி நிர்வாகத்தின் உத்தியோகபூர்வ யூடியூப் தளமான சேனல் NIEக்கு நீங்கள் பிரவேசிப்பீர்களாக இருந்தால் இந்த பாடத்தினை மீண்டும் ஒரு தடவை நீங்கள் பார்க்கக்கூடியதாக அங்கே உங்களுக்கு காணொளிகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆமாணவர்களே, விதைத்து கொண்டே இருங்கள். அவை ஒரு நாள் மரமாகும், இல்லாவிட்டால் ஒரு நாள் நிலத்திற்கு அவை உரமாகும். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நல்ல விடயங்களை சிந்திப்போம். விடை பெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.